சீர்பெற்ற மொழிவாகனம் மீது மேலே ஏறி வந்தேன். முன்னே சிங்கார ஜோதி மின்ன பார்வதியும் பரமனும் ரிஷிகளும் முனிவர்களும் வானோர்களும் சித்திர அன்னமும் கார்மேக வண்ணனும் கந்தனும் ஜெய ஜெய கணபதி என்னும் பேர் பெற்ற என் தேவா, என் சிந்தையில் விளையாடும் சுந்தர கணேச குருவே சரணம். சிவாய நம. தமிழ் ஸ்டார் டிவி சேலம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி. இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள், சனி பகவானுடைய குணநலல்கள், அவருடைய காரகத்தன்மைகள், அவருடைய தன்மைகள். பொதுவாக சனி பகவான் சொல்லிட்டாவே நீதிமான், நேர்மைக்கு அடிபணியக்கூடியவர், ஒரு ஜட்ஜு, தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீதிமான்னே சொல்லலாம். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் பலமாக இருந்தால் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லலாம், அரசியலில் பிரவேசமாகலாம், அதிகார தோரணையான அமைப்பு கிடைக்கலாம், செய்தொழிலில் லாபம் கிடைச்சி உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு தன்மையும் சனி பகவானுக்கு தான் உண்டு. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய தன்மையும் இந்த சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு அலி கிரகம், ஒரு பெண் கிரகம். சனி பகவான் பொதுவாகவே அரசியலில் உச்ச நிலைமையை ஆகிறதுக்கும் கலைத்துறையில் பிரகாசமாகிறதுக்கும் சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சாதாரண விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறவங்களை உச்ச நிலையில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தன்மையும் சனி பகவானுக்கு நிறையாவே உண்டு. சாதாரண இந்த பூ கட்டி விற்கிறவங்கலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுடைய காரகத்தன்மையும் சனி பகவானுடைய அமைப்பு தான். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம், இந்த தொழில் நீ பண்ணி அதில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய காரகனும் சனி பகவான் தான். கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கறதும் சனி பகவான் தான். பொதுவாக இந்த சனி பகவானுடைய அமைப்பு 12 ராசிகளில் உண்டான யோகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக சனி பகவான் ஜாதகத்தில் குறைஞ்சிருந்துச்சுன்னா, ஜாதகத்தில் தன்மை இழந்து போயிருந்துச்சுன்னா அடிமட்ட வேலை பார்க்கணும், கைகட்டி வேலை பார்க்கணும், டிரைவர் தொழில் பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மைகள் ஜாதகத்தில் குறைஞ்சு போணுச்சுன்னா உடல் நோயானது, குஷ்டம் வரும், சட்டை கிழிஞ்ச சட்டைகளை போடுவாங்க, ஷர்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. பல வாதம் விவாதங்களை பண்ணக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவானுடைய அமைப்பு தான் இருக்குது. சனி பகவானை வழிபடுங்க, வணங்குங்க. டைம் கிடச்சா இருக்கிறவங்க சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூரில் சனி பரமாத்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே சனிக்கிழமை வழிபட்டு வாங்க. உங்கள் குறையெல்லாம் போகும். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். ராசிக்கு 4வது வீடு கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 9வது வீடு மீன ராசி. சனி பரமாத்மா உங்களுக்கு பாக்கிய சனியாக இருக்கார். 2024 முடிய டிசம்பர் மாதத்தோட அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை கடகராசி நேயர்களுக்கு உண்டு. 2.5 வருஷம் இன்னலும் துன்பமும் இடையூறலும் சந்திச்சிருந்த கடகராசிக்கு பாக்கிய சனி வரப்போகுது. தொட்டதெல்லாம் விளங்க போகுது. பல மண்ணு மாளிகைகள் வாங்க போகிறீங்க. காசு பணங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை வரப்போகுது. உங்ககிட்ட 4 பேர் உதவிக்கு கேட்பாங்க. நீங்கள் உதவிக்கு கேட்டது ஒரு கட்ட காலமாக இருந்தாலும் முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து, ஏதோ ஒரு தன்மை கூட அகமகிழ்ந்து வாழ போகிறீங்க. கடகராசிக்கு பொதுவாகவே பயண சுகங்கள் அதிகமாக இருக்கும். எங்கேயாவது போகணும், கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும், சந்தோஷமாக இருக்கணும், இந்த மாதிரி ஆசைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது. கர்மக்காரகன் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு அற்புதமான வீட்டில் இருக்கிறாரு. யோகங்கள் தரப்போகிறாரு. படிப்பு, வேலை, திருமணம், குழந்தைக, சுபகாரியங்கள் என்ன ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே அமையப்போக்கூடிய நேரமும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி உண்டு.
2.5 வருஷம் மன்னவனை போல கூட வாழலாம். நிறைய சேர்த்து வைப்பீங்க, சிக்கனமாக இருப்பீங்க, ஆடம்பர செலவு எதுவும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எல்லாமே விரயமாயிடுச்சு 2024. இனிமே இப்படித்தான் வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மையும் ஆண்டவனுடைய அனுகிரகங்களும் அற்புதமாக அமையப்போகுது. பல சித்தர்கள், பல மகான்கள், இப்படி யோகிகள், இப்படியாப்பட்டவங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய சனி பரமாத்மா பார்வை யோகமான பார்வை தான். கடகராசி உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. பொதுவாக கடகராசி, கும்பராசி, மகர ராசி, ரிஷபராசி, துலாம் ராசி, இந்த 5 ராசிக்காரர்களுமே சனி பகவானுக்கு உகர்ந்த ராசி தான். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கணும். தப்புனா சின்ன தப்பு இல்லை, பெரிய தப்பு. அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, இதை 2 மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த 5 ராசிக்காரர்களுமே உச்ச நிலையில் இருப்பீங்க. உங்களுக்கும் அரசியலில் ஒரு ஸ்கோப் இருக்குது, ஆன்மீக தன்மையிலையும் ஒரு ஸ்கோப் இருக்குது. கலைத்துறை சம்பந்தப்பட்ட இதில் நீங்கள் பிரகாசமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்குது. பாவம் தாய்மை குணம் அதிகம் உடைய பாசக்காரங்க, அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளி, மனைவி, மக்கள், சொந்த பந்தத்தை எல்லாம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைப்பீங்க, சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூடுவீங்க, கிராண்டாக பண்ணுவீங்க. மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அந்த ப்ரோக்ராம் நல்லா பண்ணி, இவனா இப்படி இருந்தவனா இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு வருது. சுகபோகமாக வாழ போகிறீங்க, மண் வாங்க போகிறீங்க, மாளிகை கட்ட போகிறீங்க, காரு வீடு பங்களாங்கள் வாங்கக்கூடிய தன்மையும் கடகராசிக்கு உண்டு. ஆனால் ஒரு சொத்து பத்து ஒன்று இழுபறியில் இருக்கும். அந்த சொத்து உங்களுக்கு தான், பூர்வீக சொத்தும் உங்களுக்கு தான். ஏன்னா சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகமாக இருக்குது. தாயி, சித்தி, பெரியம்மா, மாமியார், இவங்கள்லாம் உங்கள் மேலே ஒரு நல் மதிப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமும் உண்டு. ஏன்னா கடகராசி சந்திரன், சந்திரன் சொல்லிட்டாவே தாய், இல்லைன்னா இந்த பக்கம் மாமியார், இவங்களுடைய நல்ல நிலைமை, நல்ல ஒரு அமைப்பு உங்கள் மேலே வரப்போகுது. இப்படியாம்பட்ட ஒரு தருணமும் நடக்கக்கூடிய நேரமும் உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி 2021 2024, 25 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரைக்கும் இருந்திருக்கு. உங்கள் தகப்பனை இழந்திருப்பீங்க, இல்லை தகப்பன் நோய்வாய்ப்பட்டு இருந்திருப்பார், தகப்பனுக்கு பல கண்டங்கள் வந்துட்டு போயிருக்கும். இப்படியாம்பட்ட தருணத்துலேருந்து மீண்டுட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை தான் தகப்பனோ மாமனாரோ யாரோ உங்கள் சொந்த பந்தம் எடுத்திருக்கோம். பொதுவாக இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயோ இறந்திருக்க வேண்டிய ஜாதகம், ஒரு உயிரோடைய உயிர் தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இறந்த ஆத்மாவுடைய உயிர் தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்திருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய லாப சனியில் சனி பகவான் உங்கள் ராசியில் நல்லாவே இருக்கார். குரு கடாட்சியம் இருக்குது, நல்லா படிக்க போகிறீங்க, யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடியது, தோஷமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான தன்மை கடகராசிக்கு உண்டு. காற்றுள்ள போதே தூத்திக்கொள், நல்ல நிலைமை இருக்கும் போதே தானம் பண்ணு, தவம் பண்ணு, ஆன்மீக தோரணைகள், ஆன்மீக ஈடுபாட்டுகளை தன்வசப்படுத்திக்கிங்க, இறைவன்கிட்ட தொண்டு செய்யுங்க. இப்படி தெளிவான அமைப்பில் ஸ்பிரிச்சுவல்ஸில் தெளிவாக வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்க யோகம்தான். பொதுவாக இந்த கடகராசிக்காரங்கள் ஜோசின்னு சொல்லலாம், குறி சொல்லலாம், இன்னும் சொல்லப்போனால் ஆலயங்களில் பூசாரியாக இருக்கலாம், ஆலய சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க நிறையவே இருப்பீங்க. நல்ல நேரம், பட்ட துன்பம் எல்லாமே போச்சு. உங்களுக்கு சனி பரமாத்மாவுடைய பெயர்ச்சி யோகம்தான். ஆனால் யோகம் கேட்குறனால, காசு பணம் நிறையா வந்திருக்கிறனால, அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவியை அபகரிக்கணும்னு ஆசைகள் இருந்திருந்தா, ஆணாக இருந்தால் கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஆணாக இருந்தால் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் இருந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா 2.5 வருஷம் நீங்கள் தான் ராஜா. எந்த திசையில் காசு வருதுன்னு தெரியாது. 4 திசையிலையும் 4 நாளும் 8 திசையிலேருந்து காசு வரும், புகழ் வரும், செல்வாக்கு உயரும், உங்களுக்குன்னு தனிமையான இடம் கிடைக்கும், ஒரு ஸ்டார் கிடைக்கும். அந்த மாதிரி நேரம் கடகராசிக்கு உண்டு. மண்ணை நேசிங்க, பெண்ணை நேசிங்க, மண்ணும் பெண்ணையும் தெய்வமாக நினைங்க.
உங்கள் ஜாதகம் உச்ச நிலைமைக்கு போகும். அந்த தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், சூரிய தோஷம் எதுவுமே இல்லை. ஜாதகத்தில் இருக்க சனி பகவான் அற்புதமான வீட்டில் இருக்கிறனால லாபத்தில் தான் உங்களுக்கு சனி பகவான் வருது. பூ கட்டி விற்றாலும் லாபம், பொட்டி கடை வேலை பார்த்தாலும் யாகம், கற்பூரம் விற்றாலே உங்களுக்கு யாகம்தான். ஒரு சாதாரண கற்பூரத்தை போய்ட்டு ஒரு கோயில் வாசலை விற்றாலே 500 ரூபா சம்பாதிச்சிட்டு வந்துடுவீங்க. இப்படி விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மையும் பேச்சினாலையும் நீங்கள் உச்ச நிலைமைக்கு அடையக்கூடிய நேரம் வருது. குறையில்லாமல் இருக்கணும். சனி பரமாத்மா உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும்னு இன்னும் ஆசைப்பட்டீங்கன்னா பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு சனிக்கிழமை காலையிலேயோ சாயந்தரமோ அங்கே போய் கோயில் வாசலுக்கு நாய்க்குட்டிங்களுக்கு பிஸ்கெட் போட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு, ஏன்னா சித்தர்கள் உலாவின இடம், தெளிவான அமைப்பை வச்சுக்கிட்டு தெளிவாக வந்தீங்கன்னா உங்கள் கர்ம பலன் போகும். நல்லா வரக்கூடிய நேரம் வருது. கடகராசி அன்பர்களுக்கு எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்பாக வர்றதுக்கு எந்த குறையும் இல்லாமல் எம்பெருமான் சனீஸ்வரன் பகவானுடைய அருளாட்சி பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. Audio Jungle.